ஹல்லேலூயா. கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மையும் தெரிந்தெடுத்தார், நம்மையும் கண்டுகொண்டார். அவருடைய கண்கள் நம்மேலே பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், மகா பெரிய கர்த்தர், சகலத்தையும் படைத்த கர்த்தர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, நம்மை மகனாக தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன். அவருக்கு முன்பதாக பூமியெல்லாம் நடுங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி தேவாதி தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜனங்களை போஷிக்கிறே உம்மை போல
ஹalleluya. அது செங்கடலா இருக்கலாம், இல்ல கண்மலையா இருக்கலாம், இல்ல பெரிய எரிகோ கோட்டையா இருக்கலாம். அவராலே எல்லாம் கூடும். ஹalleluya, ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya. இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாய் நமக்கு முன்பதாய் தெரியலாம். நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. அந்தந்த காரியங்களை அதினதின் காலங்களில் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஒரு வேளை இது தாமதம் போல தெரியலாம். வேளை வருகிற பொழுது கர்த்தர் இடைபடுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். ஹalleluya, ஹalleluya. பாடி மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடி அறிக்கையிடுவோம். ஆமென். சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை
செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹalleluya, ஹalleluya. நமக்கு முன்பதாக நடந்து செல்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிறவர். ஹalleluya. அவர் நமக்கு முன்பதாக சென்றால் எல்லாம் மாறிப்போம். ஹalleluya. தீங்கு ஒரு நாள் நம்மை தொடராது, தீங்கு ஒரு நாள் நம்மை தொடராது. ஒருவேளை வியாதிகளின் மூலமாய், பலவீனங்களின் மூலமாய் சத்துரு நம்மை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் வைத்து மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் நம்மை கண்மலையின் மேலே உயர்த்துகிற கர்த்தர், கண்மலையின் மேலே உயர்த்துகிற கர்த்தர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அது கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. ஹalleluya. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலுக்கு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுவோம், விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்க்கையில் மாறாத கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்வர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்வர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது
நீட்சி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீட்சி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் இரக்கம் மாறாது, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹalleluya, ஹalleluya. மலைகள் விலகி போகிறது சாதாரண காரியம் அல்ல, பர்வதங்கள் நிலை பெய்கிறது சாதாரண காரியம் அல்ல. அப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் வந்தாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. ஹalleluya. எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமே. எல்லாரும் எழுந்திருந்து. சர்வ வல்லவர் அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ரூவா. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை நடத்தினவர், இன்னும் நடத்துகிறவர். ஹalleluya. அவர் எபனேசராயிருந்தவர், அவர் இம்மானுவேலராயிருக்கிறவர், அவர் என்றென்றும் என்றென்றும் நம்மோடு கூட வருகிறவர். ஹalleluya, ஹalleluya. அந்த தேவாதி தேவனை கர்த்தராக பெற்ற ஜனம் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி சந்திக்கிறக்கார சொல்லுகிறார். நம்முடைய உள்ளம் நன்றியினால நிறையட்டும், நம்முடைய வாய்கள் ஆண்டவரை துதிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. திரியேக தேவனிடத்தில் நம்மை கிட்டி சேர்க்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி தான் ஆராதனை. ஹalleluya. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற கர்த்தர். ஹalleluya. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம், ஐயாமை துதிக்கிறோன்னு சொல்லுவோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, அவருடைய கரத்துக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தெரியுமானவர்களே, அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரமானவைகள், ஆயிரமானவைகள். அவைகளை நாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய உள்ளத்திலே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும்
அன்பும் கொண்டீரே என்று சொல்லி தேவாதி தேவனை உயர்த்தி மகிழ்வோம் பிரியமானவர்களே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல
சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே பாராட்டின அன்பு, இரக்கம், தயவு, காருண்யம், உங்கள் அன்பு, ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. மாறாவின் எங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மதுரமாய் மாற்றினீங்களே, எங்களை தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே. எங்களுடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீரே எங்களுடைய புகலிடம், நீர் இரட்சகர். ஹல்லேலூயா. நீர் எபனேசர், நடத்துகிறவர், இன்னும் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய மணவாளன், நீர் எங்களுடைய மணவாளன், நீர் மீண்டும் வரப்போகிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய நினைவெல்லாம், என்னுடைய ஏக்கமெல்லாம், என்னுடைய வாஞ்சையெல்லாம் நீரே ஆண்டவரே. மழைக்காக ஒரு பயிர் ஏங்குவதை போல ஏங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பாதத்தை பணிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா.
மணவாளனே, உடைய பாதத்தை பணிந்து கொள்கிறோம். பாதத்தில் விழுந்துமே முத்தமிடுகிறோம். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் அப்படி நிற்கிற பொழுது பிரதர் பென்னி ஜெபிப்பாங்க. இந்த தேசத்துக்காய், இந்த தேசத்தினுடைய அரசாங்கங்களுக்காய், சபைகளுக்காய், நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காய், ஜிசிசி பிரதேசங்களுக்காய் சகோதரர் ஜெபிப்பாங்க. இணைந்து ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதாய் உடைய நாமத்தை உயர்த்த தேவனுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை நடுவே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அளவில்லாத பிரசனம் எங்களை தேற்றினதற்காய், எங்களை உயிர்ப்பித்ததற்காய், உருமாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆராதனை மேலே தேவன் தான் சுகந்த வாசனையாக நீங்கள் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறிப்பாக இந்த தேசத்தில் ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் தேவன் தாமே உம்முடைய அக்கினி ஆசிரம பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய அனுக்கிரக கரம் சபைகளிலே வெளிப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இன்னும் நாங்கள் இணைந்து செயல்பட தேவன்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபைகள் வராத அநேக ஆத்துமாக்களை கொண்டு அறிந்திருக்கிறோம். அவைகளையும் தேவன் தாமே நம்முடைய நிழலுக்குள்ளாய் அவளை கொண்டு வர தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் இந்த தேசம் எங்கும் பறந்து செல்ல தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களே தேவன் விடுதலையாக்க தேவன் கிருபை வரும்பாட்டு வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாதவர்களே ரட்சிக்கப்பட தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நன்றி செலுத்துறோம். நல் தலைவர்களை நீங்க ஏற்படுத்தினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். நல்ல ஆலோசனை நீங்க தருகிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவன் தாம் இந்த தேசத்தை இன்னும் செழிப்பாய் மாற்றும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு இந்த தேசங்களில் எல்லை எங்கும் சூழ்ந்து இருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த தேசம் கண்டடைய தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அதற்கான வழிவாசல்கள் சமீபமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவனுடைய கரம் இங்கு செயல்படுகிறதற்காய் தனிப்பட்ட நிலைகளை அவர்களை நீங்கள் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த ஜிசிசி பகுதியில் உள்ள அமைதி இன்மை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. சமாதானத்தின் தேவன் இந்த தேசங்களிலே சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. குழப்பத்தை உண்டாக்குகிற அந்நிய சக்திகளை தேவன் மாட்டிப்போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வைராக்கியங்கள் மாட்டிப்போடப்படும்படியாக, இரத்த வெறிகள் மாட்டிப்போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. பொறாமையின் ஆவிகள் மாறி போகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய அனுக்கிரக கரம் இங்கே நீட்டப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பெரிய சமாதானத்தை இந்த தேசங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை அனுகிரகித்து கூடிய விரைவில் எங்கள் கண்கள் காண சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதன் உள்ளே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபங்களை தரப்பேன். ஆமென். எல்லாரும் அமரலாம். இன்றுதான் நான் முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நியூ கம்மர்ஸ் யாராவது வந்திருக்கிறீங்களா? புதிதாய் எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அப்படியே நில்லுங்கள். உங்கள் கைகளிலே ஒரு அட்டை கொடுக்கப்படுகிறது. அதிலே ஆராதனுடைய விவரங்கள் உண்டு. அதே போல் உங்களுடைய விவரங்களையும் தந்தால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அதே போல் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், ஆமென். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை வந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு ஆண்டவரே இன்று புதிதாய் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 பேருக்காய் நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர். நீர் அவர்களை தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இவர்களை முன்குறித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் அவர்கள் ஏதோ எதேச்சையாய் இந்த காலை வேளையில் இங்கே வந்துவிடல ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. இவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் புதிதான வழிகளை திறப்பீராக. கர்த்தர் இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளை தொட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
அதே போல் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிறவங்கள பிள்ளைகளை அப்படியே கரத்தில் நிறுத்துகிறோம்ப்பா. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவரே, வருஷத்தை நன்மையினாலே நிரப்புகிறவரே, வருஷத்தை எங்களுக்கு நீட்டி கொடுத்திருக்கிறவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருஷம் முழுவதும் உடைய கண்கள் இவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. இவளை காத்து கொள்வீராக, போக்குல வரத்தில் காத்து கொள்வீராக. உடைய கிருபை கூட இருக்கட்டும். புதிய வருஷத்துக்குள்ளே போகிற எங்களுடைய குடும்பங்களை உடைய கரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவரே, எபனேசரே, இம்மட்டும் உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்தவரே, சகல தேவைகளையும் சந்தித்தவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தினாலும் இரக்கத்தினாலும் தேவ கிருபையினாலும் ஒரு மனத்தினாலும் ஊழியத்தை தாங்குகிறதில் நம்முடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்ல கிருபை தருவீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நம்ம பாடல் பாடுகிற பொழுது தேவநாம மகிமைக்காய் காணிக்கை செலுத்துவோம். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவரிடத்தில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவரிடத்தில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹalleluya ஹalleluya. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹalleluya. என் தேவன் என் வெளிச்சம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. டேட்டா பேஸில் உங்களுடைய தகவல்களை கொடுத்தீங்க என்று சொன்னால் அதை போடுவதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாய் காணப்படும். திருமண நாளை குறிப்பாக அந்த திருமண நாள் தகவல்களை பிரதர் சுஷில் இடத்துல கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. சுஷில் பிரதர் அதற்கு நமக்கு உதவி செய்கிறாங்க. ஏர்னஸ்ட் சுஷில் அவர்கள் அதற்கு உதவி செய்கிறாங்க. ஆகவே அவரிடத்தில் நீங்கள் கொடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 26ஆம் தேதி நடந்ததான ரெஹோபோத் மல்டி ஃபோக்கஸ் சென்டர் டெடிகேஷன் மிக ஆசீர்வாதமாக நடைபெற்றது என்று சொல்லி நம்முடைய தலைமை போதகர் நமக்கு தகவல் தெரிவித்தார்கள். குறிப்பாக ஜெபித்த உற்சாகப்படுத்தின ஒவ்வொரு உள்ளங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. நேற்று தினம் நடந்த உபவாச ஜெபத்தில் 62 பேர் பங்கு பெறுவதற்கு தேவன் கிருபை தந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. தொடர்ந்து பங்கு பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றிலிருந்து நமக்கு தொடர்ந்தேர்ச்சியாக நம்முடைய ஊழியங்களில் பகுதியாக இருக்கிறதான சண்டே ஸ்கூல் ஊழியமும் யூத் மினிஸ்ட்ரியும் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறும். சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் காலை 9 மணிக்கு அது ஆரம்பிக்கப்படும். அடுத்த வாரத்தில், இந்த வாரத்தில் நமக்கு ஏற்கனவே நடந்த அதே வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. அடுத்த வாரத்தில் பிரைமரி அண்ட் ஜூனியர் பிள்ளைகள்
பெற்றோர்கள் நீங்கள் அழைத்து கொண்டு வரும் பொழுது பின்னாடி இருக்கிறதான பாரிஷ் ஹாலில் 9 மணிக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு சேர்க்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து ஜூனியர் அண்ட் பிரைமரி பிள்ளைகள் பெற்றோர்கள் நீங்கள் அவர்களை அங்கு பாரிஷ் ஹாலில் கொண்டு சேர்க்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் முடிந்த பின்பதாக நம்ம அவர்களை அங்கிருந்து பார்த்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் சண்டே ஸ்கூலில் நமக்கு குவிஸ் போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சீனியர் குவிஸ் போர்ஷன் ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் சீனியருக்கான குவிஸ் போர்ஷன் இருக்கிறது. வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் ரவுண்டு எக்ஸாம் இருக்கும். இது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஆகவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து 2வது சுற்று குரூப் ஈவெண்ட்டாக இருக்கும். அது அக்டோபர் 9ஆம் தேதி நடைபெறும். ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் கவனித்து உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க இதில் பங்கு பெறுவதற்கு. பிரைமரி அண்ட் ஜூனியர் அவர்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரே ரவுண்டு ஃபைனல் குவிஸாக அது காணப்படும். ஆகவே இதற்குரிய தகவல்கள், மேலுமான தகவல்களை உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் நீங்கள் அதை கவனிங்க. இந்த எக்ஸாம் டேஸுக்கு உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, படிப்பதற்கு உதவி செய்யுங்க. யூத் நமக்கு 11-15 சென்ட் பிலிப்ஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். ஆகவே வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் நீங்கள் யாவரும் அதில் பங்கு பெற்று செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஐக்கிய நேரம் கூட்டத்தின் முடிவில் 11 மணிக்கு நமக்கு பாரிஷ் ஹாலில் வைத்து ஐக்கிய நேரம் இருக்கிறது, பங்கு பெறுங்கள். மிஷன் ஆஃபரிங் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களில் ஏறெடுக்கப்படும் மிஷன் ஆஃபரிங் ஐபிடி இந்தியன் பைபிள் டிரான்ஸ்லேட்டர் என்ற ஸ்தாபனத்திற்கு நாம் சேகரிக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணப்படவும் அதை அச்சிடவும் விநியோகம் செய்யவும் தேவன் ஒரு வாய்ப்பையும் கிருபைகளையும் கொடுக்கும்படியாக ஜெபியுங்கள். நாளைய தினம், நாளைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி. ஆமென், அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு ஜூமில் காலையில் 5 மணிக்கு ஜெபம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை நம்ம எல்லாருமே பிஸியாக இருப்போம். அதனால் ஜெபத்தை மறந்துடாதீங்க. ஏதேனும் ஒரு வகையில் அந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை ஆராதனை மிட்வீக் சர்வீஸ் 8:30 மணிக்கு நடைபெறும். நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் என்ற தலைப்பில் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் நமக்கு இருக்கும். பங்கு பெறுங்கள். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முதல் வாரம் 2 ஆராதனைகள் இருக்கிறது. 6:45 முதல் ஆராதனையும் 9 மணிக்கு 2வது ஆராதனையும் இருக்கிறது. 2 ஆராதனைகளிலும் நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த பந்தி இருக்கும். ஆகவே நீங்கள் அதை கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அதில் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அதை கவனித்து செயல்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வியாழன், சனி, ஞாயிறு ஆகிய நாட்களிலே நடைபெறும் ஜெபங்களிலே, ஆராதனைகளில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் விரும்பினால் நம்முடைய சபையிலிருந்து வாகன வசதிகள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. பிரதர் சதீஷ்குமார் அவர்களையும் பிரதர் ஜான்லி அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பிரேயர்சல் 28 இடங்களில் நடைபெறுகிறது. ஃபேமிலி பிரேயர்சல், பேச்சுலர்ஸ் பிரேயர்சலாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை கவனிங்க. உங்கள் பகுதியில் நடக்கிற ஃபேமிலி பிரேயர்சல்லோ இல்லை நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்கன்னா பேச்சுலர் பிரேயர்சல்லோ பங்கு பெறுங்க. பிரதர் தினகரன் அவர்களையும் பிரதர் குமார் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவுட்ரீச் கேம்ப் விசிட் பண்ணுவதற்கு, ஊழியத்தில் பங்கு பெறுவதற்கு வாஞ்சியோடு அவளோடு இருக்கிறவர்கள் பிரதர் சைமன், பிரதர் சிவராஜ் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உமல் குயின் ஆராதனைகளுக்கு பிரதர் ஜான் சண்முகம், பிரதர் டார்வின் அவர்களை தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கவுன்சிலிங் ஆலோசனை ஊழியங்களுக்கு பிரதர் துரை அவர்களை தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். போதகர் உங்கள் குடும்பத்தை வந்து சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் பாஸ்டரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய சபையில் தேவன் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை. நம்முடைய சஜா பகுதியில் நமக்கு ஊழியத்தில் உதவியாக இருக்கிறதான பிரதர் பாஸ்கர் அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் கர்த்தர் நல்ல ஒரு திருமண காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க, திருமண காரியங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த சகோதரரையும் அந்த திருமண விழாவையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து
கேட்க போகிற வார்த்தைக்காக ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திருமணத்தில் இணைய இருக்கிறதான சகோதரர் பாஸ்கர் அவர்களை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. அந்த திருமண வைபவம் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவைகளை கர்த்தர் சந்திங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் அதை மாற்றி கொடுங்க. ஆண்டவரே இணைகிற குடும்பங்கள், இணையக்கூடிய நபர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்கென்று இது பிரயோஜனப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கேட்க போகிற வார்த்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வரும் பொழுது அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சரியாய் புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திறந்த மனதோடு அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க அப்பா. ஹல்லேலூயா. பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் துரை அவர்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது ஆராதனையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் பாராட்டிய அவருடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியினை தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளினுடைய தியானத்திற்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின வார்த்தை யோபு 1ஆம் அதிகாரம் 6 வரை உள்ள வசனங்கள். The book of Job chapter 1 verses 6 to 10. The book of Job chapter 1 verses 6 to 10. யோபு 1ஆம் அதிகாரம் 6 வரை உள்ள வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? Have you not made a hedge around him, around his household, and all that he has on every side? தேவனே, எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நம்ம இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்து. ஆனால் அதனுடைய அந்த வசனத்திலே இன்னும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கிறது என்பதனை ஆவியானவரால் உணர்த்தப்பட்டதனாலே இந்த காலை வேளையிலே இந்த அஸ்திபாரமான சத்தியம் என்ன என்பதையும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, டு ரிசீவ் தட் பிளஸிங், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற 3 காரியத்தையும் அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை சரி செய்து கொண்டு அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் நாம் இந்த ஆராதனையை ஜெபித்து முடிக்கலாம். ஒரு நிமிடம் மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம்.
ஜெபிப்பதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆராதனை நடத்தின பொழுது சகோதரர் நடத்தின அநேக பாடல்கள் இந்த செய்திக்கு மிகுந்த ஒத்ததாய் இருந்தது. வெரி ரெலவென்ட் சாங்ஸ். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹியூபர்ட் வர்ஷிப் நடத்தும் போது ஒரு டெஸ்ட் வச்சோம். என்னென்ன பாடல்கள் இந்த செய்தியில் எந்தெந்த இடத்துல அது ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொடுத்து 2 பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க. இங்கேயும் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை இந்த பாடல்களோடு ஒப்பிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆள் எழுதி கொடுத்தாச்சு, இங்கே இருக்குது என்கிட்ட. ஸோ ஒப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸில் கொடுத்துட்டாங்க, செகண்ட் சர்வீஸில் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுகள் உண்டு. தேவனின் பாதுகாப்பு வேலி, தேவனின் பாதுகாப்பு வேலி, God's edge of protection, God's edge of protection என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்போம். தேவ சமூகத்திலே மீண்டும் ஒரு முறை நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே திறந்த மனதோடு எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி நாம் கேட்போம். உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, எந்த நேச உந்தன் பந்து தந்தாசரின் நீதியவர், எந்த நேச உந்தன் பந்து தந்தாசரின் நீதியவர், எண்ணி எண்ணி துதித்திட கிருபைகளா இந்த நாள் வரை தம் கரத்தா என்னை தாங்கின நாமமே, இந்த நாள் வரை தம் கரத்தா என்னை தாங்கின நாமமே. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு முறை யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஜோப் சாப்டர் 1 verse 10. Chapter 1 verse 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? யோபு புத்தகம் வேதத்தில் மிக பழமையான புத்தகம். வேதத்தில் மட்டுமல்ல, மனித வரலாற்றிலும். is one of the oldest books in the Bible as well as in the human history. கிமு 1500 2000 வரைக்கு அந்த நாட்களிலே நடந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்ட புத்தகம். இதை எழுதினது யார்? இது மோசே எழுதினாரா, அல்லது யோபுவே எழுதினாரா, அல்லது ஏசாயா எழுதினாரா என்பதை குறித்து the Bible scholars differ. அவர்கள் மாறுபடுகிறார்கள். ஆனால் நான் எளிய முறையில் புரிந்து கொள்ள விரும்புகிற காரியம், இது ஆவியானவரால் அருளப்பட்டது. ஆமென். இது ஆவியானவரால் அருளப்பட்டது. அதுபோதும் நமக்கு யார் எழுதினார் என்பது முக்கியமல்ல. யோபு உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்தார். 7 குமாரர் 3 குமாரத்திகள், ஏராளமான வசதிகள்,
இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மாதிரி காரு பங்களா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, வசதி படைத்தவர்களே, அதுபோல் அவருக்கு ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள், கழுதைகள், பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நடந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டால் அது உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இட்ஸ் a true blessing. அந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்கும்போது தான் 2 மீட்டிங் நடக்குது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக சோதனைகள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்திருக்கிறோம். 2 மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் சாத்தான் கர்த்தருடைய சன்னதிக்கு சொல்லுகிறான், எங்கப்பா போயிட்டு வர? நான் உலகமெல்லாம் சுற்றி வருகிறேன். அப்போ கர்த்தர் கேட்கிறார், நீ என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கவனமுத்தாய், உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. ஒரு கிரேட் சர்டிபிகேட். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆனால் சாத்தான் என்ன செய்யறான்? சேலஞ்ச் பண்றான், சவால் விடுகிறான். விருதாகவா பயந்து நடக்கிறான்? அவனையும் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து வைத்திருக்கிறீர். உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் உம்மை தூஷிக்கானோ பார். கர்த்தர் சொல்ற, ஆல்ரைட் பா, நீ போ, எல்லாம் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையிலே இருக்கிறது, ஆனால் அவன் மேல் மாத்திரம் என்ன செய்யாத, கையை நீட்டாதே. யோபுவினுடைய ஆஸ்திகள் பறி போனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செகண்ட் மீட்டிங். அவன் இன்னும் உத்தமத்திலே சாத்தான் சொல்றான், அவனுடைய கையை நீட்டி எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால் உம்மை தூஷிக்கானோ பாரு. ஆண்டவர் அகைன் பெர்மிஷன் கொடுக்கிறார். இந்த சவாலை என்கிட்ட விடுற, அவன் உன் கையிலே இருக்கிறான். ஜீவனை மாத்திரம் என்ன செய்ய, நீ தப்ப விடு. யோபுவின் நம்ம சரித்திரம் தெரியும். யோபுவினுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் நம்பிக்கையாக இருக்கிறார் யோபு. தொடர்ந்து மனைவி பேசுகிறார்கள், நண்பர்கள் பேசுகிறார்கள், கர்த்தர் பேசுகிறார், யோபு தாழ்த்துகிறார், இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இதான் இந்த செட்டிங். இந்த கருப்பொருள் தான், இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த வசனம் வருகிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒரு அடித்தளமான சத்தியம், தேவன் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் 3 நிலைகளிலே 3 levels வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். வேலி அடைத்து அவர் பாதுகாத்து வருகிறார். God has made a hedge around us, our household and all that we have on every side. நம்மை, நம்முடைய வீட்டை, மனைவி, பிள்ளைகளை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்முடைய வீடு, நம்முடைய கார், நம்முடைய வேலை, நம்முடைய பிசினஸ், எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். வேலிங்கிறது ஹீப்ரு, எபிரேய பதத்தில் வால், சுவர், சுவரை போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். சங்கீதம் 127, 121, 7, 8 வாசிங்க. Psalm 121, 7 and 8. Psalm 121, 7 and 8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர், நல்லா அண்டர்லைன் பண்ணி வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை அவர் கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும், கர்த்தர் 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 உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நம்ம சங்கீதம் 91 நாம் அடிக்கடி நாம் தியானித்திருக்கிறோம், மனப்பாடமாய் அநேகருக்கு தெரியும். சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கிலீஷ் பைபிள்ல லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிம்பிளா இருக்கு. We live within the shadow of Almighty. We live within the shadow of Almighty, sheltered by God who is above all gods. Sheltered by God who is above all God. டாக்டர் மெக்கி என்கிற தேவதாசன், டாக்டர் மெக்கி என்கிற தேவதாசன் அவர் சொல்லுகிறார், இங்கிலீஷில் நான் ஃபர்ஸ்ட் வாசித்து தமிழில் சொல்கிறேன். I believe there is a
hedge around every believer today. ஒவ்வொரு விசுவாசியை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. And I do not think what Satan touch you unless God permits it. தேவனுடைய அனுமதி இல்லாமல் அதை சாத்தான் தொட முடியாது. And if God permits, it will be for his purpose. தேவன் அனுமதித்தார் என்றால் அவருடைய நோக்கத்திற்காக இருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்று உங்களையும் சுற்றி, என்னை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி தேவன் தந்திருக்கிற அரணான பாதுகாப்பை காண உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. 2 Kings chapter 6 verses 15, 16 and 17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி வேலைக்காரன் கண்களுக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை. ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உங்களை சுற்றி, என்னை சுற்றியும் நம்ம உணர்ந்திருக்கிறோமோ, அறிந்திருக்கிறோமோ, புரிந்திருக்கிறோமோ, ஆண்டவர் கிருபையாய் உங்களையும் என்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? What we should do. இந்த பாதுகாப்பை நம் தேவனிடத்திலிருந்து தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் நிறைய சர்ச் பண்ணால் எனக்கு ரொம்ப ஆப்டா, சங்கீதத்தில் ரொம்ப ஆப்டா இருந்தது. நம்ம அடிக்கடி வாசிக்கிற சங்கீதம் 91, 14, 15 வாசிங்க. Psalm 91, 14 and 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால். நம்பர் 1, வாஞ்சையாயிருக்கிறபடியால். Because he loves me, says the Lord. Okay, 2 வாசிங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் நம்பி இருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 2 அப்புறம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி என்ன செய்வான்? கூப்பிடுவான். கால், பிரேயர். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி செய்வேன். இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி போட்டிருக்கு? Because he loves me, New Living Bible Translation. Because he loves me, I will rescue him. I will make him great because he trusts in my name. When he calls on me, I will answer. 3 காரியங்கள். நாம் அவருக்கு பயந்து அவரை நேசிக்க வேண்டும், நாம் அவரை நம்ப வேண்டும், நாம் அவரை கூப்பிட வேண்டும், அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக, fear and love God. தேவனுக்கு பயந்து அவரை நேசிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம், தேவன் தருகிற இந்த பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடையாது. This is not for everyone. நாம சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கு போகும்போதோ, ஆண்டவரை அறியாதவர்கள் அல்லது ஆண்டவரை விமர்சிக்கிறவர்கள் அல்லது அப்படி ஆலயத்துக்கு வருகிறவரை விமர்சிக்கிறவங்க கூட நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் நிறைத்து வழி நடத்துங்க நம்ம ஜெபம் பண்றோம். ஒரு கம்ஃபர்டிங்காக அல்ல நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா பிப்ளிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட்.
அது தவறு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதிலே தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, the first step is salvation. முதலாவதாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளும் தொடர்ந்து அவருக்கு பயந்து வாழுகிற பொழுது, அவரை தொடர்ந்து நேசிக்கிற பொழுது, நேசிக்கிறதன் அடையாளமாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது தேவன் இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அவன் சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால், எல்லாருக்கும் இல்லை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுப்பேன். Because he loves me, I will rescue him. Because he loves me, I will rescue him. யோபுவை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது தேவனே சாட்சி சொல்லுகிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்ததனாலே தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், வேலியடைத்து பாதுகாத்து கொண்டார். தானியேலை குறித்து நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார் என்று நாம் தியானித்திருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ராஜாவே வருகிறார், சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தப்புவித்தார். ஆனால் அதில் ஒரு காரணம் இருக்கு. தானியேல் 6:22, Daniel chapter 6 verse 22, தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால் பிகாஸ், என்ன காரணம், ஏன் காரணம், ஏனெனில். இன்னொரு வார்த்தை சொல்லலாம், தமிழ்ல நம்ம எளிய வார்த்தையை சொல்லலாம், ஏனெனில் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் குற்றமற்றவனாய் என்ன செய்தேன்? காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அது உண்மைதான். ஆனா எதனால? ஏன்? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, இன்னும் அதை ரீட்ரைட் பண்ற மாதிரி இருக்கும். வாசிங்க 34:7, சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ. கர்த்தருடைய தூதன் யாருக்கு? அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு பயந்தவர்கள். இன்னொரு தடவை, அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவரை நேசித்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள். இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிராமம்னா 500-600 வீடு கிடையாது, மொத்தமே ஒரு 2-3 தெரு இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பாக அப்படியே இந்த தெருவில் போனால் அநேக குடும்பங்கள் அந்த வீடுகள் பாழடைஞ்சு சிதிலமடைந்து, அந்த குடும்பத்தை எல்லாம் யார் யார் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. வியாதி, மரணம், வேலை இழப்பு எல்லாருக்கும் உண்டு, நமக்கும் வரும். நம்ம we are all also having the same challenges. நமக்கு அந்த சவால்கள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்திலே அந்த குடும்பங்களை பார்க்கும்போது, இந்த குடும்பம் எங்கே இருந்தாங்க, இப்போ யார் இருக்கா, இந்த பிள்ளைங்க எங்கே இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த அந்த துயர சம்பவங்கள், வேதனை தருகிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது frankly speaking ஒரு பயம் வந்துவிடும். ஆண்டவருக்கு பயப்படாமல் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கமற்று நடந்தவர்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்கள்,
குடும்பத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணினவர்கள் அப்படி ஒவ்வொருத்தருடைய குறித்த பின்னணியை பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் என்று சொல்கிறேன், மிகுந்த பயத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடு இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அதே சமயத்திலே அதே கிராமங்களிலே சாதாரண வேலையிலே இருந்தவர்கள், வறுமையிலே இருந்தவர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்ததினாலே, சாதாரண நிலையில் இருந்தவர்கள், பெரிய பிரசங்கம் பண்ணல, பெரிய ஆராதனை நடத்தல, பெரிய ஜெபம் பண்ணல, பெரிய ஊழியம் செய்யல, ஆனா ஆண்டவருக்கு பயந்து நடந்ததினாலே அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருந்து இன்றும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற குடும்பங்களாய் இருக்கிறதை பார்க்கிற பொழுது இந்த சத்தியங்கள் எத்தனை உண்பது என்பதை அனுபவமாக உணர்ந்து அறிக்கை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். இன்னொரு பகுதி இருக்கு, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. ஐசாயா chapter 5 verses 4 and 5. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அது கசப்பான பழங்களை நல்ல பழங்கள் வரும், ஸ்வீட் கிரேப்ஸ் வரும்னு பார்த்தா கசப்பான பழங்களை தந்தது என்ன? பிட்டர் கிரேப்ஸ். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அதன் வேலியை யார் சொல்றா? கர்த்தர். அதன் வேலியை நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போம். அது மிதியுண்டு போம். I'll take away its edge. I will take away its edge. நான் எடுத்து போடுவேன். அதன் வேலியை நான் எடுத்து போடுவேன். ஆண்டவருக்கு பயப்படாமல், ஆண்டவரை நேசிக்காமல், ஆண்டவருக்கு மகிமை தருகிற வாழ்க்கை வாழாமல் ஏனோதொன்று வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள், அது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் அல்லது அவருக்கு உடமையாக இருக்கிற காரியங்களிலே இங்கே இந்த வசனத்தின்படி பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த வேலையை எடுத்து போடுகிறார். இன்னைக்கு நாம எந்த நிலையிலே இருக்கிறோம்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:10. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower. The righteous run to it and are safe. நாம் நீதிமான்களாக ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து அவருக்குள் ஓடி சுகமாயிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அல்லது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்திலே வேலியை எடுத்து போடாமல் ஆண்டவரே கிருபையாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவர் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, தேவனை நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் இன் காட். தேவனை நம்ப வேண்டும். சங்கீதம் 91:14 வாசிங்க. 91:14 மறுபடி வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்திலே நான் வைப்பேன். I will make him great because he trusts in my name. Because he trusts in my name. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் என்ன செய்வேன்? வைப்பேன். ஆண்டவர் தான். நீங்களும் நானும் நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய திறமைகள், நம்முடைய திட்டங்கள், நமக்கு உண்டான எல்லா கான்டாக்ட், இதை வைத்து நீங்கள் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் மட்டுமே பாதுகாக்க முடியும் என்பதை நாம் முற்றிலும் நம்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம சாத்தான் உங்களை என்னையும் தொட முடியாது என்பதை நம்ப வேண்டும்.
யோபுனுடைய வாழ்க்கையில் அதான பார்த்தோம். பெர்மிஷன் கிடைச்சது, போப்பா. ஃபர்ஸ்ட் எங்க போகுது? பெர்மிஷன் கிடைச்ச உடனே அங்க பொசஷன்ஸ், அவருடைய சொத்துக்கள் போகிறது. அடுத்தல செகண்ட் பெர்மிஷன் பிள்ளைகள். அப்புறம்தான் சரீரத்தை தொட ஆண்டவரிடத்தை அனுமதி பெற்ற பிறகு. இன்னைக்கு உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் தேவனின் அனுமதியின்றி தொட முடியாது. கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 22:31-32 வாசிங்க. லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்ன கேட்டுக்கொண்டான்? பெர்மிஷன் கேட்டான். சேட்டன் ஹஸ் பெர்மிஷன். அவன் உத்தரவு கேட்டா, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் உனக்காக நான் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டே. நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து, உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து. இதனுடைய கரெக்ட் அந்த மீனிங் என்னன்னா, உன் விசுவாசம் முற்றிலும் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டே. நீ 3 தரம் மறுதலிப்பாய், ஆனா மறுபடியும் என்ன செய்வ? திரும்பி வருவேன். என்னை நேசிப்ப, என்னுடைய ஆடுகளை நீ என்ன செய்வ? மேய்ப்ப. ஆண்டவரிடத்திலே அனுமதி பெறாமல் சாத்தான் உங்களையும் என்னையும் டச் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ரிலேட் பண்றதுக்காக சொல்றேன், புரிந்து கொள்வதற்காக. ஆரம்ப நாட்களில் நான் துபாயில் வேலை செஞ்சு கொண்டு நான் ஷார்ஜாவில் இருக்கும்போது ஒரு சின்ன வண்டி வச்சுருந்தேன். அது ஒரு 1.3 லிட்டர் ரொம்ப பழைய காரு. அது போனாலே சத்தம் கேட்கும். நாம் வாரது எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப ஸ்பீடாகவும் போகாது. நான் நினச்சா கூட, நான் ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடிய ஆள் இல்லை. அதுவும் நான் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்க பட்ட பாடில் எனக்கு அது கேன்சல் ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப வண்டி எடுக்கும்போதே நடுக்கத்தோடு தான் ஓட்டுவேன். அப்படி தான் வண்டி ஓட்டி ரொம்ப சாதாரண ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ 311 சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல 5 கார், எனக்கு பின்னால் 2 கார், எனக்கு முன்னால் 2 கார். பின்னால் இருந்த கார் ஒரு 4 வீல் டிரைவ். அந்த கார் வந்த வேகத்தில் பொதுவாக கார் இன்னொரு காரை தான் இடிக்கும். இந்த கார் உள்ளே வந்துட்டு என்னுடைய டிரைவிங் சீட் வர வந்துட்டு மயிரிழைன்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதான். எனக்கு ஷாக்கு, எனக்கு அந்த அதிர்ச்சி. நம்ம என்ன ஊர்லலாம் வண்டி ஓட்டி பழக்கப்பட்ட ஆளுங்களா? எனக்கு அப்போ ஞாபகம் வந்து அண்ணன் லெனின் அவங்க நம்பரும் இப்போ கிளீட்டஸ் நம்பரும். எங்கள் அண்ணன் வந்து அங்கே துபாயில் இருந்திருக்க மீட்டிங்கில் கிளீட்டஸ் வந்துட்டார். அவர் ஒரு சீக்கிரம் வந்துட்டார். அவரே அரண்டு போயிட்டார். இது விவரித்து சொல்ல முடியுது. ஏன்னா இது ஒரு நூலிலை தான். இது என்னுடைய டிரைவிங் ஸ்கில்லும் கிடையாது. நான் என்ன பண்ணனே, அவன் இடிச்சடில் நான் என்ன பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்க இந்த டிரைவிங்கில் இந்த ஸ்கூல்லாம் கற்றுக் கொடுத்த எதையும் நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவருடைய கிருபை தான் தாங்கினது. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். என்னுடைய ஃப்ரெண்டு கெவின் வர்கீஸ், அந்த பையனுக்காக நம்ம பல மாதங்கள் நைட் ப்ரேயரில், தேர்ஸ்டே மீட்டிங்லாம் ஜோம் பண்ணோம், ப்ரேயர் செல்ஸ்லாம் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் கிருபையாய் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துருக்கிறார். டாப் கிளாஸான மார்க்ஸ் வாங்கி நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்து பெங்களூரில் நல்ல அருமையான அமெரிக்கன் பேங்கில் வேலை செய்துட்ருக்கிற பையன். வாக்கிங் போகிறான். சாப்பிட்றதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டுட்டு வாக்கிங் சைடில் போயிருக்கான். ட்ரக்கு வந்து பெரிய ட்ரக்கு வந்து எலக்ட்ரிக் அந்த போஸ்ட்டை இடித்து அது அவனுடைய தலையில் விழுந்து, அதோடு அவன் வந்து கிட்டத்தட்ட மந்த்ஸ் டுகெதர், மாதக்கணக்காக அவன் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். ஆண்டவர் கிருபையாய் அவனுடைய உயிரை பாதுகாத்தார். திருப்பி நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்தேன். சமீபத்தில் நிறைய செலவாய்ச்சி ஜான்சன், நிறைய இதாச்சு, நிறைய நஷ்டங்கள். ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய மகனை எனக்கு என்ன செய்தார்? திருப்பி தந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு ஜீவனோடு, நீங்களும் நானும் மட்டும் இல்லை,
நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உண்டான எல்லாம் பாதுகாப்பாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:7 வாசிக்கிறோம். பயப்படாமல் இருப்போம். நம்ம அதனால தான் நம்ம பாடணும். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டோம் உங்க எக்ஸாமுக்கு. ஏசாயா 43:1-2 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 43:1-2. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன். ஆமென். நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய. அதனால அடுத்த வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீ ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். நடந்ததா இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ லிட்டரலா நடந்தது. ஆனா அதுலயும் ஒரு ரகசியம் இருக்கு. தானியேல் 3:17-18 வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:17-18. அது தற்செயலா நடக்கல. அங்கே அவர்கள் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை, அந்த விசுவாச வார்த்தைகளை கூறுகிறதை நம்ம பார்க்க முடியுது. வாசிங்க பிரதர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. வர்ஷிப் பண்ண மாட்டேயா. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்க அதையும் நான் வர்ஷிப் பண்ண மாட்டேன். Do whatever you want. அவ்வளவுதான் சிம்பிள். அந்த விசுவாச வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 125:1-2 வாசிங்க. சங்கீதம் 125:1-2. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அப்புறம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி. உண்மையா உணர்ந்தவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 91:15 வாசிங்க பிரதர். Psalm 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He will call upon me. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். Call upon God. கூப்பிடுங்கள், தேவனை கூப்பிடுங்கள், தேவனிடத்தில் ஜெபியுங்கள். When he calls on me, I will answer. என்ன பிரதர் பிரேயர்? எத்தனை மெசேஜ் நாங்கள் ப்ரேயரில் கேட்டாச்சு. நாங்கள் ப்ரேயர் வாரியர்ஸ். நாங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங் வாரோம், இந்த ப்ரேயர் மீட்டிங் வாரோம், அந்த ப்ரேயர் இது பண்ணுறோம், இந்த ப்ரேயர் பண்ணுறோம். Absolutely fine. But I'm not talking about prayer. I'm talking about our protection. நம்முடைய பாதுகாப்பை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். டாக்டர் பில்லி கிரஹாம் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை அவர் எழுதியிருக்கிறார். God's secret angels. ஜான் பாலக் அங்கிற மிஷனரி, அவங்களுடைய மனைவி யூரோப்பியன் மிஷனரிஸ். அவங்க நியூ ஹீப்ரைட்ஸ் ஐலண்ட் அந்த தீவுக்கு போனாங்க. பழங்குடி மக்கள். அந்த மக்கள் அங்க மேஜிக் பண்ணிட்டு இருந்தவங்க, மாயவித்தை பண்ணிட்டு இருந்தவங்க,
அவங்க பிஸ்னஸ் போயிடும். அதனால் இவங்ககிட்ட சொன்னாங்க, இவங்க வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொல்ல வந்திருக்காங்க. they would kill your children. அப்படின்னோடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆயுதங்கள்லாம் எடுத்து இவங்களை என்ன செய்யணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அங்கே எல்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வர போகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியும், தீவில் யார் இருக்கா? அவங்க 2 பேரும் முழங்கால் படிட்டு ராமுழுதும் ஜெபம் பண்ணாங்களாம். prayed the whole night. முழு ஜிரவும் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஆளும் வரல, ஒரு அட்டாக் நடக்கலை. அப்புறம் இவங்க அப்படி ஸ்லோவா அவங்களுடைய ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மெய்யான அன்பை அவங்க அறிந்து கொண்டு ஒரு மனமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் வந்து அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஃபெல்லோஷிப்லாம் நடந்திருக்கு. அப்போதான் இவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, இதெல்லாம் நல்லதாக இருக்கு, இப்போ நல்லதாக பழகிட்டு இருக்கு. ஆனால் இந்த முதல் நாள் இவங்க ஏன் வரல, இந்த ஃபர்ஸ்ட் டே ஏன் வரல இவங்க? அப்போ இவங்க மெல்ல கேட்டிருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் சரிதான், நீங்கள் முதல் நாள் நீங்கள் எல்லாம் நீங்கள் திரட்டிட்டு ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தானே போனீங்க, ஆனால் எங்களை அட்டாக் பண்ண வரலையே அந்த ஃபர்ஸ்ட் டே. அங்கே வந்தமே உங்களை சுற்றி தான் பெரிய வீட்டை சுற்றி பெரிய பாடி கார்ட்ஸ் வாளோட நின்றுட்டு இருந்தாங்களே. பாடி கார்ட்ஸா வாளோட நின்றுட்டு இருந்தாங்களா? என்னையா சொல்கிறீங்க? அம்மா, அதனால தான் நாங்கள் திரும்பி போயிட்டோம். நடந்த சம்பவம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வெறும் சரீரப்பிரவம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய நிலையிலே சோதனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை, மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை நீர் என்ன செய்யும், ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு பெரிய தலை சிறந்த ஊழியக்காரர். எனக்கு நினைவு தெரிந்து நான் எந்த ஒரு ஆர்டிக்கிள் நான் படிக்கல அவரை பற்றி, ஒரு நெகட்டிவ் கமெண்டோட. அவரிடத்தில் கேட்டார்களாம், ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் அனுதினமும் நிரப்பப்பட வேண்டும்? Why you need to be filled by the Holy Spirit on a daily basis? He said, because I am leaking. நான் ஒழுகிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் எத்தனை பெரிய நம்முடைய திறமைகள், தாளந்துங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் அல்ல நம்மை பாதுகாப்பது, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையா எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், கிருபையா எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அந்த பிரேயர்ஸில் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பங்கள் மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நமக்கு தேவன் கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். யோபுனுடைய புத்தகத்திலிருந்து யோபு 1:5 ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதை வாசிக்கும் போது யோபு 1:5, ஜாப் சாப்டர் 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பண்ணியிருக்கிறார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். This was Job's regular custom. எபேசியர் 6:12-18 வரை வாசிங்க பிரதர். Ephesians chapter 6 verses 12-18. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோடு இல்லைங்க, ஆபீஸில் இருக்க கலீக்ஸோட இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோடு அல்லங்க, சபையில் நம்மோட முறைத்து போகிறவர்கள் அல்லங்க. இங்க பின்னால ஒரு பேக்ரவுண்ட் ஆள் இருக்காரு பாருங்க, வாசிங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால்
தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் pray all the time இங்கிலீஷ்ல இருக்கு. சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆவியினாலே ஏதோ ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு ஜெபம் பண்ணணும், ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஜெபம் இதை நம்ம பாதுகாக்காதே. ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் for all the saints சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நமக்கு நம்முடைய சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய பாதுகாப்புக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கை துணைக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாதுகாத்துக் கொள்ள எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடு இருக்கிற சக விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், முக்கியமாக அவங்க ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா அதை உடனே அடுத்த விஷயம் கேட்டியா, வந்துட்டு அப்படியாம அவர் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்களாமா, அந்த இது இப்படி பண்ணிட்டாங்களாமா. ஆண்டோடைய சமூகத்தில் யோசித்து பாருங்க, என்னைக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால அவங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கோம். எத்தனையோ திறமை மிக்க, தாளந்து மிக்க, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் விழுகிற போது நாம் என்ன செய்தியை பெற்றுக்கொள்கிறோம்? ஒன்று நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். தொடர்ந்து அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரர்களை, இன்றும் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களை ஆண்டவரே கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும். லார்ட் ப்ரொடெக்ட் தம் லார்ட். எங்க விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. we need you. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு கடமைக்காக, சடங்காச்சாரமாக செய்கிற ஜெபத்தை குறித்து நான் இங்கே பேசவில்லை. தேவனுடைய பாதுகாப்புக்கான ஜெபம். ஒரே ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு நம்மை மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த பைபிள் வெறும் ப்ராப்ளத்தை மட்டும் காமிக்கிறது இல்லை, பைபிள் ப்ரொவைட் சொல்யூஷன். வேதாகமம் தீர்வு தருகிற புத்தகம். தேவ சமூகத்தில் உண்மையாய் திருந்தி மனந்திருந்தி வருகிறவர்களை அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று வாசித்து அந்த கடைசி வார்த்தை, அந்த கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அர்ப்பணிப்போடு வாசிக்க போகிறோம். சங்கீதம் 80:8-14. Psalm 80:8-14. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? அதன் அடைப்புகளை நீர் என்ன செய்தீர்? ஏன் தகர்த்து போட்டீர்? வழி நடக்கிற யாவர் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை நீர் என்ன செய்தீர்? ஏன் தகர்த்து போட்டீர்? அடுத்தல வாசிங்க. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே,
திரும்பி வாரும். திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை நீர் என்ன செய்யும்? விசாரித்தருளும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய சரீரப்பிரமான வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய நிலையா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களா இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களின் காரியங்களா இருக்கலாம். ஆண்டவரே திரும்பி வாரும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம கேட்போம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடி நீர் என்ன செய்யும்? விசாரியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பரிசுத்தமான கனிதரும் வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உன்னதமானவரின். எல்லாரும் தேவசமத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்து, சிறகுகளின் நிழலில் தம்பி நான் இளைப்பாறுவேன், நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன் என்று சொல்லி உண்மையாய் தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் பாடி முடிக்கும் போது பாஸ்டர் ஜெபித்து முடிப்பார்கள். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை எல்லாரும் உணர்ந்து போடலாம், நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடவே ஆராதனை, உறைவிடவே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் எல்லாரும் உணர்ந்து பாடலாம், என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை
காலை நேரத்துல தேவனின் பாதுகாப்பின் வேலியை குறித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya, தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஹalleluya, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனிடத்தில் பயந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், ஆமென், அவரை நம்பி ஜீவித்து வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பெரியமானவர்களே, ஹalleluya, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் பகுதிகளில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வேலி விலகினது போல நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில உணர்ந்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாய் உம்மை நோக்கி திரும்புகிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களை உமக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஹalleluya, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, எங்களை பாதுகாத்து வைங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்குள் நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் எங்களை ஒரு விசை கூட பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கரங்களை உயர்த்தி நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய வசனத்துக்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. ஹalleluya, அந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு, ஆண்டவரே பலவீனங்களோடு, சுகவீனங்களோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி அனுப்புங்க ராஜா. ஹalleluya, உம்முடைய வசனம் தொடர்ந்து எங்களுக்குள் கிரியை செய்வதாக. உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை தேவனின் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரி